ஹalleluya ஹalleluya ஆமென். எளியோர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், கூப்பிடுகிறவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஆமென். விண்ணப்பங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவன், கூப்பிடுகிற சத்தத்திற்கு ஓடோடி வந்து இறங்குகிற தேவன். ஹalleluya ஹalleluya. அவர் நமக்காய் இறங்கி வந்திருக்கிறார், அவர் உங்களுக்காய் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். எந்த இடத்திலிருந்து இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்திலே உங்களுக்காய் இறங்கி வந்திருக்கிறார். அவர் உங்களை காண்கிற தேவனம்மா, அவர் உங்களை காண்கிற தேவனையா, உங்களுக்காய் இறங்கி வந்திருக்கிறார், உங்களுக்காய் இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்கள் பாரங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராய், உங்கள் கவலைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவராய், உங்கள் துக்கங்களை சுமந்து தீர்த்தவராய் உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். உங்களை காண்கிற தேவனவர், உங்களை காண்கிற தேவனவர். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஒரு நாளும் மறவாதவர், ஒரு நாளும் மறவாதவர், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவர். அந்த விலகாத அன்பு, மாறாத அன்பு. ஹalleluya ஹalleluya. ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எங்கள் எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. நீரன் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரன் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் ஆமென். மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா.
மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்து ஆமென், அவர் நம்மை மறவாத நம்மேல் வைத்த அந்த பாசத்தை அன்பை நினைத்து சொல்லுவோமா? ஆமென். மறப்பேனோ உமது அன்பை. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கை செய்து மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. நீரென் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நீரென் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை. ஆமென். ஆமென். சொல்லுங்க, அவருடைய அன்பை சொல்லுங்க, அவருடைய அன்பை சொல்லுங்க. நம்மை தேற்றினாரே அந்த அன்பை சொல்லுங்க, நம்மை அரவணைத்தாரே அந்த அன்பை அறிக்கை செய்யுங்க. ஆமென். நம்மை இழுத்து கொண்டாரே அந்த அன்பை அறிக்கை செய்யுங்க. நம்மை பாசத்தோடு அரவணைத்தாரே அந்த அன்பை அறிக்கை செய்யுங்க. ஆமென். நம்முடைய கண்ணீர்களை துடைத்தாரே அந்த அன்பை அறிக்கை செய்யுங்க. தேவைகளோடு இருந்த நேரம் நம்ம தேவையை சந்திச்சாரே அந்த அன்பை அறிக்கை செய்யுங்க. இழந்து போன நேரத்தில் நம்மோடு கூட இருந்தாரே அந்த அன்பை அறிக்கை செய்யுங்க. ஆமென். வியாதியோடு இருந்த சூழ்நிலையில அவர் நம்மை சத்திரத்தில் சேர்த்தாரே, நம்மை பராமரித்தாரே அந்த அன்பை அறிக்கை செய்யுங்க. நம்முடைய கண்ணீர்களின் நேரத்தில் நம்முடைய கண்ணீரை துடைத்தாரே அந்த அன்பை அறிக்கை செய்யுங்க. அழுகையோடும் துக்கத்தோடும் இருந்த நேரத்தில் ஆமென் நம்முடைய அழுகையை மாற்றி நம்மை களிப்புக்குள்ளே நடத்தினாரே அந்த அன்பை அறிக்கை செய்யுங்க. ஆமென். விண்ணப்பங்களை செலுத்தின நேரத்தில் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதிலை தந்தாரே அந்த அன்பை அறிக்கை செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் அவருடைய வார்த்தையை தந்து நம்மை தேற்றினாரே அந்த அன்பை அறிக்கை செய்யுங்க. அந்த அன்பை அறிக்கை செய்யுங்க. இதுவரை நம்மை நிர்மூலமாகாமல் காத்த அந்த அன்பை, இதுவரை நம்மை அழிந்து போக விடாமல் காத்த அந்த அன்பை, இதுவரை நாம ஆமென் மரித்து விடாமல் நம்மை காத்த அந்த அன்பை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் மறந்து போன நேரத்திலும் அவர் நம்மை மறக்காமல் இருந்தாலே அந்த அன்பை நினைத்து, அந்த அன்பை நினைத்து கர்த்தரை துதிங்க. அந்த அன்பை நினைத்து அவருக்கு மகிமை செலுத்துங்க. ஓ ஷாகாபா தூடாபா ராகா பௌரியா ரூபா ஹந்து ரேலா பௌடா ஷபாலா துடாமா. ஆமென். 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 நீ உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய அன்பு விலகாதது, உம்முடைய அன்பு மறையாதது, ஒரு நாளும் ஒளிந்து போகாத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, கடலை விட பெரிய அன்பு, எங்களுக்காய் காட்டின அந்த அன்பு, எங்கள் மேல் இரக்கத்தை கொடுத்த அந்த அன்பு, எங்களுக்கு தயவு பாராட்டின அன்பு, எங்கள் மேல் கிருபையாய் இறங்கின அந்த அன்பு, எங்களை மீட்டெடுத்த அந்த அன்பு, எங்களை பாவத்திலிருந்து ரட்சித்த அந்த அன்பு, எங்களுக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தின அந்த அன்பு, எங்களுக்காக
தன்னுடைய ஜீவனையும் கொடுத்த அன்பு, எங்களுக்காக ஒரே பேரான குமாரனை தந்த அன்பு, எங்களுக்காக இந்த உலகத்திலே ஆமென் பிறந்த அந்த அன்பு, மனுஷனாய் வெளிப்பட்ட அந்த அன்பு, உம்முடைய அன்புக்காய் நன்றி அப்பா, உம்முடைய அன்புக்காய் நன்றி அப்பா, உம்முடைய அன்புக்காய் நன்றி அப்பா. ஹalleluya 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 ஆமென் 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 ஹalleluya. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கங்களில் இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்களில் இருந்தாலும் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற அந்த அன்பு, எங்களுக்காய் பரிதபிக்கிற அந்த அன்பு, எங்களை பராமரிக்கிற அந்த அன்பு, உம்முடைய அன்புக்காய் நன்றி அப்பா, உம்முடைய அன்புக்காய் நன்றி. நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய பாசத்துக்காய் நன்றி அப்பா. ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால், உருக்கமான இரக்கங்களினால் எங்களை சேர்த்து கொண்ட அந்த அன்புக்காய், உருக்கமான இரக்கங்களினால் அந்த சேர்த்து கொண்ட அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. உம்முடைய அன்பு இன்னும் குறைந்து போகவில்லை, உம்முடைய அன்பு இன்னும் மறையவில்லை, உம்முடைய அன்பு இன்னும் மாறவில்லை, உம்முடைய அன்பு இன்னும் அழிந்து போகவில்லை அப்பா. ஹalleluya. உம்முடைய அன்பினால் எங்களை அணைத்துக் கொண்டீர், உம்முடைய அன்பினால் எங்களை தேற்றினீர், உம்முடைய அன்பினால் எங்களை பாதுகாத்தீர், எங்களை பலப்படுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மறப்பேனோ உமது அன்பை. ஆமேன். வியாதியின் படுக்கையில் இருந்த போது, ஆமேன், யாரும் இல்லாமல் தனிமையில் இருந்த போதும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்த அன்புக்காய், ஆமேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மண்டிடுவேன் உம் பாதத்தில். ஆமேன். கடைசியாய் ஒரு விசை கூட, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேன் உம் பாதத்திலே, மண்டிடுவேன் உம் பாதத்திலே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் பாராட்டின உம்முடைய அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வனாந்திரத்தில் அழுது கொண்டிருந்த ஆகாருக்கு உம்முடைய அன்பினால் இறங்கினீர். ஆமேன். முடிய போகிற சூழ்நிலையை கண்டு பிள்ளையினுடைய ஜீவன் இதோடு முடிந்து விட்டதோ, எங்கள் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதோ, எங்கள் ஜீவிய பாதை இதோடு முடிந்து விட்டதோ என்று பயந்து அழுது கொண்டிருந்த ஆகாருக்கு, பயப்படாதே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வார்த்தையை கொடுத்த அந்த அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை இன்னும் மறக்கவில்லை, இன்னும் எங்களை கைவிடவில்லை, இன்னும் எங்களை வெறுத்து ஒதுக்கவில்லை. ஆமேன். எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் எங்களுக்காய் இருக்கிறீர், நீர் எங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறீர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்களை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் நின்ற வண்ணமாக 90ஆம் சங்கீதத்தை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 90, 727வது பக்கம். சங்கீதம் 90. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியா என்றென்றேக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர்.
உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியையை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமையும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். மோசேயுடைய ஜெபம். இந்த சங்கீத பகுதியின் 15வது வசனத்தை பாருங்கள். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று எழுதியிருக்கிறது. துன்பத்தை கண்ட வருஷங்கள், தேவனே நம்மை சிறுமைப்படுத்தின நாட்கள். துன்பத்தை கண்ட நாட்கள் அல்ல, வருஷங்கள். பல வருஷங்களாய் நீங்கள் துன்பத்தையே அனுபவித்து கொண்டிருக்கலாம். அநேக வேதனைகள் உங்கள் வாழ்வில் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்கிறது, எங்கள் நாட்களெல்லாம் ஒரு கதையை போல் போய்விட்டது. நாங்கள் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போனோம். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் மிகுதியாக இருக்கிறது என்று உங்கள் இருதயங்கள் அங்கலாய்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று. நீங்கள் 5 வருஷம் துன்பத்தை அனுபவித்திருந்தால் அடுத்த 5 வருஷம் மகிழ்ச்சியாக வைக்க வல்லமை உள்ள தேவன். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நியமித்த காலம் வரையிலும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பாராம். எல்லாவரும் சோதிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. அந்த சோதனையில் நாம் உத்தமர்கள் என்று விளங்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்தது, தன்னுடைய ஒரே மகனை பலியிடும்படியான சோதனை. ஆனால் அந்த சோதனை அவன் ஜெயித்த பொழுது தேவன் அவனுக்கு கொடுத்த பதில் என்ன? அவருடைய இருதயம் பூரித்தது. நீ தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் மனுஷர்களின் விசுவாசத்தை சோதிக்கிறார். அழிந்து போகும் பொன்னை எப்படி ஒரு மனிதன் புடமிட்டு சோதித்து அதை சுத்த பொன்னாக்குவானோ, அப்படியாக நம்மையும் பொன்னால் செய்யப்பட்ட மோட்சலோகத்திற்கு கொண்டு போகும்படியாய், உங்களை ஒரு பொன்னாக மாற்றும்படியாய் சோதனைகளை அனுமதித்து நம்மை சுத்திகரிக்கிறார். எனவே தான் இங்கே வசனம் சொல்கிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று. கண்களை மூடி நம்முடைய நல்ல தகப்பனுக்கு, நம்மை சோதித்து சுத்த பொன்னாக மாற்றுகிற நம்முடைய அன்பு நிறைந்த தகப்பனுக்கு நன்றி செலுத்துவோமா? 2024வது வருஷத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம்.
அதன் எல்லையிலே வந்து நிற்கிறோம். இந்த வருஷத்தின் முடிவிலே வந்து நிற்கிறோம். சோதிக்கப்பட்டு 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 அநேக சோதனைகளை வாழ்விலே சகித்து சுத்த பொன்னாக விளங்க வேண்டிய காலத்திலே வந்திருக்கிறோம். கண்களை மூடி தேவரீர் நம்மை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாம் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் கர்த்தர் 2025 வருஷத்திலே நன்மைகளை காண பண்ணும்படியாய் ஜெபிக்கலாம். நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே. யோபுடைய சோதனையை நாங்கள் வாசித்திருக்கிறோம் அப்பா. அந்த சோதனையை அவன் சகித்து பொறுமையோடு இருந்த பொழுது கர்த்தர் அவனை 2 மடங்காக ஆசீர்வதித்தீரே அப்பா. ஆபிரகாமுடைய சோதனையை நாங்கள் வாசித்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே வருகிற சோதனைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் வாழ்க்கையெல்லாம் சோதனை தானா என்று அநேகர் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ சோதனைகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கலாம். தேவரீர் நம்மை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாம் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கும் காலமாக இருக்கிறது. நன்றி இயேசுப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. உடைய கிருபைகளுக்காக நன்றி. புதிய வருஷம் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்வீராக. பதில் கிடைக்காத காரியங்களுக்கெல்லாம் பதில் வரும்படி செய்யும் ஆண்டவரே. தடைப்பட்ட காரியங்களிலெல்லாம் தடைகள் நீங்கி ஜெயம் கிடைக்கும்படி செய்யுங்க இயேசுப்பா. சத்துருடைய சகல தடைகளையும் நிர்மூலமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களுக்காக செயல்படுவதாக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் நாம் காணிக்கையில் எடுத்துக்கொள்வோம். நான் கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கிறேன். கர்த்தரின் மேல் பிரியமாயிருக்கிறார். நான் பெருக விதைக்கிறேன், நான் பெருக அறுவடை செய்வேன். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவான், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவான், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் முன்னம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கமுண்டு. வேண்டியதை அவர்
அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஒரு இடம் உண்டு. இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஒரு இடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். நம்பி நான் காத்திருப்பேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். எல்லாம் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்தீர். தேவரீர் எங்களுக்கு தந்த சகல விதமான ஆசீர்வாதங்களிலிருந்தும் உமக்குரிய பங்காகிய தசம பாகத்தையும் பொருத்தனை காணிக்கைகளை மிஷினரி காணிக்கைகளாய் கர்த்தருக்கென்று படைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த காணிக்கை படைத்த தம்முடைய பிள்ளைகளை, அவர்களுடைய குடும்பத்தை, அவர்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற தொழில்கள், வியாபாரங்கள், அவர்களுக்கு வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதமான நன்மைகளையும் ஆண்டவரே உம்மிடத்திலே தருகிறோம். அதை கர்த்தர் ஆசீர்வதியும். அது மேலும் மேலும் பெருகும்படி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நிறைவாய் திருப்தி ஆகும்படி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வருகிற வாரத்திலே நடைபெறுகிற ஊழியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாளை தினத்திலே சிங்காசன ஜெபம் உண்டு. வருஷத்தின் கடைசி ஜெபம். இந்த சிங்காசன ஜெபம் ஆரம்பித்து ஏறக்குறைய 15 ஆண்டுகள் ஆகிறது. இந்த சிங்காசன ஜெபத்திலே 24 பேர்கள் இணைந்திருந்தார்கள். இந்த சிங்காசன ஜெபம் கர்த்தருடைய வெளிப்பாட்டோடு கொடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். பரலோகத்திலே சிங்காசனத்திலே பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கும்போது 24 மூப்பர்கள் அதை சுற்றி நின்று வணங்கி ஆராதனை செய்கிற அந்த வெளிப்படுத்தலில் இருக்கிற அந்த தரிசனத்தின்படி
24 பேரை தேர்ந்தெடுத்து 24 பேரும் முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். அவர்களை வைத்து அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ அது 12 பேர் அல்லது 10 பேர் அளவுக்கு போயிட்டுது. அதனால் புதிதாக கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கணும்னு ஆவல் உள்ளவங்க யாருக்கும் கட்டாயம் கிடையாது. உங்கள் உள்ளத்தில் நான் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக போய் நின்று நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுகிற வாஞ்சை உள்ளவர்கள் இருந்தால் நாளைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய பெயர்களை தரும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த ஜெபம் 4 பகுதியாக நடைபெறும். மத்தியானம் 1 மணிக்கு முன்னால் 2 பகுதியும், 1 மணிக்கு பிறகு 2 பகுதியுமா நடைபெறும். இதில் இடையில் ஒரு செய்தி உங்களுக்கு இருக்கும். பாருங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பகுதி, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். ஊழியர்களுக்காகனா எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த இந்தியா முழுவதில் இருக்கிற எல்லா ஊழியர்களும், ஆவிக்குரிய ஊழியர்களை எல்லாம் நினைத்து அவங்களுக்காக ஜெபிக்கிறது. அதுபோக சபைக்காக, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த சபைக்காக, இதை போல் ஆவிக்குரிய சபைகள் ஏராளம் இருக்கிற தேசம் முழுவதும் அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் சபைக்காக ஜெபிக்கிறோம். கடைசியில் 4வது பகுதியில் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாசி அவங்க இடம் இருக்குது, கீழே இடம் இருக்குது, வரலாம். ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது ஒரு பெரிய பாக்கியம். நம்முடைய சபையில் கர்த்தர் ஜெபத்தை ஏற்படுத்தி தந்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எல்லாரும் நீங்கள் அதிகமாக அந்த ஜெபத்தில் பங்கெடுக்கணும்னு விரும்புகிறேன். அதனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் ஏவினால் நீங்கள் இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினத்தில் சிங்காசன ஜெபம் நமக்கு உண்டு. அதுபோல் புதன்கிழமை நமக்கு திறப்பின் வாசல் உபவாச ஜெபம் உண்டு. வெள்ளி மாலையிலே குடும்ப விடுதலைக்கான ஜெபம் உண்டு. 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து ஏறக்குறைய 2 மணி வரையிலும் ஒரு விசேஷித்த ஜெபம். இந்த ஜெபம் யாருக்காக என்று சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து ஆறுதல் அளிக்கிறார். சபையில் ஊழியத்தில் பங்காயிருக்கிறவர்கள், அருமையான தம்பிமார், இந்த டிவி ஆப்ரேட் பண்ணுறவங்க, அது மாதிரி கேமரா ஆப்ரேட் பண்ணுறவங்க, உதவி போதகர்கள், அதுபோல் சங்கீத பகுதி, எல்லா ஸ்தோத்திரம், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸு, அதில் பொறுப்பாக இருக்கிறவர்கள், கிட்ஸ் ஸ்கூல் பொறுப்பாக இருக்கிறவர்கள், ஜெப ஒருங்கிணைப்புகளில் இருக்கிறவர்கள், இப்படி ஊழியத்தில் பங்காளிகளாக இருக்கிற எல்லாருக்காகவும் தான் அந்த ஜெபம். அன்னைக்கு வேறு யாரையும் அனுமதிக்கிறதில்லை. பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ஜெபத்துக்கு பங்கெடுக்கணும். எல்லா ஊழியத்தில் சமையல் காரியங்களெல்லாம் செய்கிற ஊழியம், அந்த மாதிரி ஊழியத்தில் அந்த சபையோடு இணைந்து செயல்படுகிற யாவரையும் அந்த நாளில் வரவேற்கிறோம். அந்த நாள் ஒரு விசேஷித்த ஜெப நாளாக இருக்கும். மனதில் வைத்து கொள்ளுங்கள், 28ஆம் தேதி அந்த ஜெபம் நடைபெறும். அதுபோல் போட்டிகளை குறித்து உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிற காரியத்தில் குறைவாக இருந்தால் கூட எல்லா செல்ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கு. கிட்ஸு
கிளாஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன மனப்பாடம் செய்யணும், எந்தெந்த பகுதி படிக்கணும், அது மாதிரி மற்ற வகுப்புகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனங்கள் என்ன, இந்த குவிக்ஸு ப்ரோக்ராமில் எந்த பகுதியை படிக்கணும், இப்படியெல்லாம் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கு. இருந்தாலும் ஒரு விஷயத்தை சபையிலே அறிவிப்பிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிட்ஸு பிள்ளைகளுக்கு கதை சொல்லுதல், வசனம் சொல்லுதல் 22ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளைகளுக்கான அந்த காரியங்கள் கேட்கப்படும். பிள்ளைகளுக்கான காரியங்கள் எல்லாம் அந்தந்த வகுப்பில் நீங்கள் சண்டேஸ் கிளாஸில் இருக்கிறவங்க, கிட்ஸ் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு வகுப்பில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அங்கே கேட்டு அதற்குரிய தேர்வுகளை செய்வார்கள். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கான வசனம் போட்டி மற்றும் வினாடி வினா காலை 9:30 மணிக்கு சண்டே கிளாஸில் நடைபெறும். வாலிபர்கள் பெரியவர்களுக்கான வினாடி வினா மற்றும் வசன போட்டி 22ஆம் தேதி ஞாயிறு ஆராதனை முடிந்த பிறகு நடைபெறும். எல்லோருக்குமான வாலிபர்களும் பிள்ளைகளும் பெரியவர்கள் எல்லாருக்கான ஒரு போட்டி, பாடல் போட்டி, பேச்சு போட்டி டிசம்பர் 24ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு கிறிஸ்மஸ் ஆராதனையில் நடைபெறும். இந்த போட்டிகளில் கலந்து கொள்கிற எல்லாரும் உங்கள் பெயர்களை இன்றைக்கோ அல்லது புதன்கிழமைக்கு முன்னால் நீங்கள் பெயர்களை பேரெல்லாம் எழுதி நீங்கள் பாஸ்டர் மாட்ட கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வசன போட்டி பாலர் வகுப்புக்கு சங்கீதம் 121, 1ஆம் வகுப்புக்கு சங்கீதம் 138, 2-3 வகுப்புக்கு சங்கீதம் 17, 4ஆம் வகுப்புக்கு சங்கீதம் 92, 5ஆம் வகுப்பு சங்கீதம் 147, 6ஆம் வகுப்பு சங்கீதம் 139, 7, 8, 9 வகுப்புகளுக்கு சங்கீதம் 102, 10ஆம் வகுப்புக்கு சங்கீதம் 31, 11, 12 மற்றும் கல்லூரி மாணவர்கள் படிக்கிறவர்களுக்கு சங்கீதம் 121 முதல் 126 வரைக்கும் உள்ள சங்கீதங்கள். ஆசிரியர்கள் மற்றும் விசுவாசிகள் எபிரேயர் 11ஆவது அதிகாரம். விசுவாசிகள் எல்லாரும் படிச்சுட்டு வரலாம். எல்லாரும் காணாமல் முழுசும் சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். எத்தனை பேர் சொன்னாலும் அத்தனை பேருக்கும் பரிசு கொடுப்போம். அதனால் அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்கள். கதை சொல்லுதல் நர்சரி 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை ரூத்தின் சம்பவம், ரூத் புஸ்தகத்தில் ரூத்தை குறித்த கதையை சொல்ல வேண்டும். பேச்சு போட்டி நர்சரி முதல் 5ஆம் வகுப்பு வரை தலைப்பு சிறுவனி அப்பமும் மீனும். அந்த பகுதியை படித்து நீங்கள் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளலாம். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தலைப்பு 10 கன்னிகைகள். அந்த கன்னிகளை குறித்த ஒரு சின்ன செய்தியை நீங்கள் சொல்லலாம். 11ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரையிலான பிள்ளைகளுக்கு சாமக்காரன் ஏசாயா 21:6 சொல்லப்பட்டபடி சாமக்காரன், அதை குறித்து ஒரு பிரசங்கம் நீங்கள் தயார் பண்ணி பேச்சு போட்டியில் பங்கடையலாம். ஆசிரியர்கள் மற்றும் விசுவாசிகள், ஆசிரியர்கள் எல்லா சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களும் விசுவாசிகளில் எவ்வளோ திறமையுள்ளவங்களும் நீங்கள் சபையின் வளர்ச்சியில் என் பங்கு என்று சொல்லுகிற தலைப்பில் பேசலாம். சபையின் வளர்ச்சியில் என் பங்கு.
உங்களுடைய நம்ம சபையில் வளருவதுக்கு நமக்கு நாம் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்ற ஆலோசனைகளை எல்லாம் தயார் பண்ணி ஒரு பிரசங்கமாக மாற்றி பேச்சு போட்டியிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னிடத்திலே வந்து கேளுங்கள். நான் உங்களுக்கு அதற்குரிய பதிலை, ஆலோசனையை சொல்லுவேன். வெளியிலே நீங்கள் யாரும் எதுவும் பேசக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். கல்யாணத்து நேரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு இருந்தால் சொல்லிடுங்க. இனி தாலி கட்டின பிறகு ஒரு நல்ல பலம் சொல்லக்கூடாது, ஒருத்தனும் ஒருத்தையும் வாய் திறக்கக்கூடாது. அதே மாதிரி கேட்க வேண்டிய காரியங்கள் இருந்தால் அது பாஸ்டரிடத்திலே நீங்கள் தனியாக வந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்ன காரியம் என்பதையெல்லாம். இதில் அந்த அறிக்கையை எல்லாருக்கும் வாட்ஸ்அப்லேயும் வந்திருக்குது.